தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் நடிகருமான விஜய் அவர்கள் கடந்த சில வாரங்களாகவே ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை தமிழகத்துல உள்ள ஒவ்வொரு மாவட்டங்களுக்குமே சென்று ஒரு குறிப்பிட்ட இடத்துல 15ல இருந்து 20 நிமிடம் பேசிட்டு இருக்காரு. அவர் இப்போது திமுகவை மிகவுமே கடுமையாக விமர்சித்துமே பேசியிருந்தார். திருச்சி, அரியலூர் துவங்கி திருவாரூர், நாமக்கல் முடித்து கரூருக்கு சென்ற போதுதான் பெரும் அசம்பாவிதம் ஏற்பட்டது. அவருடைய பிரச்சார வாகனம் மக்கள் கூட்டத்தில் நுழைந்த போது சில காரணங்களால அங்கு தள்ளுமுள்ளு ஏற்பட்டு நெரிசல்ல சிக்கி 41 பேர் வரை மூச்சு திணறி உயிரிழந்தாங்க. இதுல 30 பேர் வரை சம்பவ இடத்திலேயே இறந்து விட்டதாக அரசு தரப்புல அறிவிக்கப்பட்டது. 11 பேர் மருத்துவமனையில சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்காங்களாம். விஜய் சாருடைய வேனின் மீது நின்று பேசிக் கொண்டிருந்த பொழுது இந்த சம்பவம் நடந்திருக்கு. ஆனால் விஜய் சார் அங்கிருந்து கிளம்பிய சிறிது நேரம் கழித்து இந்த செய்தி வெளியாச்சு. ஆகையால இந்த செய்தி ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக மாறியது. இதனை வைத்து திமுக ஒரு பக்கம் அரசியல் பண்றாங்க, இன்னொரு பக்கம் பாஜகவுமே அரசியல் நடத்தி கொண்டும் இருக்காங்க. இந்த நிலையில இந்த கேஸ் தற்போது சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டுள்ளதாக சொல்லப்படுது. இந்த நிலையில பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் இந்த சம்பவம் நடைபெற்று ஒரு சில நாட்கள் கழித்து வீடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தார். அதுல இந்த சம்பவம் எப்படி நடைபெற்றது, தான் ஏன் உடனே அங்கிருந்து கிளம்பி விட்டது அப்படின்னு பல கேள்விகளுக்கு விளக்கமுமே கொடுத்திருந்தார். இந்த நிலையில பாத்தீங்கன்னா தற்போது தளபதி விஜய் அவர்கள் மீது மற்றும் ஒரு குற்றச்சாட்டுமே விழுந்திருக்கு. அதாவது விஜய் அவர்கள் சம்பவம் நடைபெற்ற நாள்ல இருந்து தற்போது வரைக்குமே கரூர் மக்களை நேர்ல சந்தித்து பார்க்கல. தற்போது வீடியோ காலின் மூலம் மக்களை சந்திக்க உள்ளதாக சொல்லப்பட்டது. இதற்கு பல பிரபலங்களுமே அவங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தினாங்க. அதுல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுமே இணைந்துள்ளார் அப்படின்றதுமே குறிப்பிடத்தக்கது. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.